ஹாய், நான் குரு பிரகாஷ். இன்றைக்கி நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று விலையை நீங்கள் வச்சு எப்படி பீப்புள் அட்ராக்ட் ஆவாங்க இல்லைனா டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். அடுத்து என்னென்னலாம் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இன்னொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கேதர் பண்ணது இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். சில செக்லிஸ்ட்டு மாதிரி நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வீடியோவிலேருந்து நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. செக்லிஸ்ட்டு மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணல இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸு அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக இருந்தீங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு சர்வீஸும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எண்ட் யூசர் மென்டாலிட்டியில் நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ நான் ஒரு எண்ட் யூஸராக இந்த ப்ராடக்ட் வாங்குகிறேன், இது யாரோட ப்ராடக்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் வாங்குகிறேன். அது எனக்கு நான் செலவுன்னு சொல்லி எழுதுறது மாதிரியே இல்லை, அதுகளுக்கு கூட கன்சிடர் பண்ணாத அளவுக்கு அது இருக்கா, இல்லை இது என் பட்ஜெட்டே மொத்தமாக தாக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு 80 ரூபா கொடுத்து ஒரு சர்வீஸை வாங்குறீங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி இருக்குது, ப்ளஸ் ஒரு 100 ரூபா, அதாவது ப்ளஸ் 100 ரூபா இல்லை, ப்ளஸ் ஒரு 10 ரூபா கொடுத்து மொத்தமாக 100 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. அப்படின்றப்ப அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இந்த சர்வீஸை ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்குள்ளார இருக்கும், அதாவது ஒரு எண்ட் யூஸருக்குள்ளார இருக்கும். அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதில் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு எனக்கு பார்த்தோன்னா எப்படி ஒரு 40 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 60% ப்ராஃபிட், இது ப்ராசஸோட காஸ்ட்டு அண்டு அதில் இருக்க மெட்டீரியலோட காஸ்ட்டு, அண்டு 40% ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு நல்லது தான். ஸ்டார்டிங்கில் ரேஞ்சில் நீங்கள் ஒரு 20 ரூபீஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சா கூட எனஃப் தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. அதுவே இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு புதுசாக ஒரு க்ரியேட்டிவிட்டி நீங்கள் செலுத்திருக்கீங்க, இல்லை புதுசாக இன்ஜினியரிங் பண்ணியிருக்கீங்கன்றதுக்காகவே நீங்கள் ஒரு 80 ரூபா கொடுத்து வாங்குகிற ஒரு நார்மல் சர்வீஸுக்கு பதிலாக 300 நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா அவர் என்ன யோசிப்பார், ஃபஸ்ட்டு இதை வாங்கணுமா, இது தேவையா அப்படின்றலாம் வரும். இது இன்டெரக்டாக என்ன பண்ணுன்னா, ஒரு வேளை இவன் நம்மளை ஏமாத்துறானோ அப்படின்ற மாதிரி அவரோட ஈகோவை டச் பண்ணுற மாதிரி வரும். இதனால என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து மூவ் ஆகணுன்ற மாதிரி மென்டாலிட்டி தான் வருமே தவிர இதை வாங்கிடலாம் தீர்றதுக்குள்ளார அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வராது. ஸோ எப்பொழுதுமே ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கம்மி ரேட்டில் வைக்கிறப்ப பீப்புள் உங்களை அட்ராக்ட் ஆவாங்க. எப்பொழுதுமே ஒரு ப்ராடக்ட்டை அதிக ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு விற்கிறப்ப என்ன ஒன்றா பீப்புள் பயந்து ஓடுவாங்க. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராடக்ட் செய்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ டைம் போட்டிருக்கேன், இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்காக என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் இதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் செலவாகிருக்கு அப்படின்றத எடுத்துக்கிட்டு, இதில் மெட்டீரியல் செலவு தான் முதன்மையானதை வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு டைம் மார்ஜின் வச்சுட்டு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மிஷின் வாங்கிட்டீங்கன்றதுக்காக ஒரு 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு பதிலாக நீங்கள் 500 ரூபா சார்ஜ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அவங்களோட கடன் அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் கூட நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது என்ன சொல்கிறது, சேல்ஸுன்ற அந்த பைப்லைன் உடஞ்சிரும். ஸோ உங்களுக்கு அப்போ ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகாது. இது முக்கியமான ஒரு விஷயம். இதை எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ நீங்களே தப்பு செஞ்சு அதிலேருந்து நீங்களே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது அதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னொருத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, எய்தர் உங்கள் ஃபீல்டுக்குள்ளாரே யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க, உங்கள் அப்புறம்ட்டு இல்லை உங்கள் காம்படிட்டர். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபீல்டில் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரியான பேட்டர்னான தப்பு நீங்களும் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிமுலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ அவருக்கு இருக்க அதே சுச்சுவேஷன் எனக்கு இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, நீங்கள் இதை ப்ராப்ளம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணல, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கும் எனக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸே என்ன சொல்கிறதுனா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களை புல் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இருக்க தொழிலில் என்ன ஆக்சுவலாக ஒரு ட்ராபேக் இருக்குது, இல்லை எதனால் என்னோடய சேல்ஸ் ரொம்ப பாதிக்குது, எதனால் என்னோடய பொருளை விற்கலை அப்படின்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அடுத்து இதுலேருந்து மீள்றதுக்கு என்னென்ன வழி அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். 5Y டெக்னிக் வச்சு என்ன ரூட் காஸ்ன்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த ரூட் காஸை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அதில் எது ப்ராக்டிக்கலாக இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, உடனே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை, சிஸ்டம் தேவை அப்படின்ட்டு இருக்கோ அதை டப்பு நீங்கள் இறங்கி பண்ணணும், ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து நம்மளோட சேல்ஸ் வந்து டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து எப்பொழுதுமே நீங்கள் ரொட்டீனாக வந்து குவாலிட்டி செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேக் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா டெய்லி காலைல வந்தோடனே ஒரு கேக் செஞ்சதுக்கப்புறமேட்டு சின்ன ஒரு பீஸை வந்து நீங்கள் வெட்டி சாப்பிட்டு பார்க்குற மாதிரி நீங்கள் குவாலிட்டி செக் அப்பப்போ பண்ணிகிட்டு இருக்கணும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பீப்புளோட மைண்ட் செட் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து இப்போ இந்த டைமில் வந்து கேக் வாங்குறதுக்கு வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களா இல்லை வந்து ஐஸ் கேக் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களா இல்லை வந்து வேறு மாதிரி ஏதாவது வந்து பார்பிக்யூ நேஷன் அந்த மாதிரி போயிட்டு அங்கே இருக்க கேக்கோடய முடிச்சிடுறாங்களா, ஃப்ரீயாக கொடுக்குற கேக்கை வச்சு அவங்க முடிச்சிடுறாங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சாதான் அது வந்து இஸ் டைரக்ட்லி டிபெண்ட் வித் யுவர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மைண்ட் செட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது இப்போ வந்து ஏற்றணுமா இறக்கணுமா அப்படின்ட்டு அப்போ வந்து உங்களுக்கு லாஸ்ன்றது பெருசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபுட் ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் செஞ்சிட்டிங்கன்னா ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த குறிப்பிட்ட விண்டோ பீரியட்குள்ளார நீங்கள் வந்து வித்தாகணும். அப்படி இல்லைனா அது உங்களுக்கு லாஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீப்புள் இன்றைக்கி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்களா அப்படின்றது மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட்டு, அதாவது அந்த சீசன் பொறுத்து இல்லைனா அந்த கிளைமேட்டை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஜூஸ் கடை வைக்கிறீங்க. ஓகேங்களா? அப்படின்றப்ப ஆவரேஜாக சொல்ல போனோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் மார்ஜின் மினிமல்லையே வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே முடிஞ்சிடும். இதுவே தெரியாமல் இன்றைக்கி நல்லா ஃபுல்லாக வந்து நீங்கள் ஜூஸ் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியில் அங்கே யாருமே கிளைமேட்னால யாருமே குடிக்க வரலன்னா நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக அது ஊற்றி தான் ஆகணும், குப்பையில் தான் போட்டாகணும். ஸோ நீங்கள் எப்பொழுதுமே மக்களோட மனப்போக்கை வச்சு அடுத்த சேல்ஸை வந்து நீங்கள் ஒரு மார்ஜின்குள்ளார இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமான்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி மக்களோட தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்டு இல்லை சர்வீஸை கொடுக்கணுன்றதையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஆரம்பிக்கணும். அடுத்து நீங்கள் வந்து இதில் மெயினான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செஞ்சுருவீங்க, மார்க்கெட்டில் வச்சுருப்பீங்க. ஆனால் மார்க்கெட்டில் வச்சுருக்கிறதுக்காகவே வந்து பீப்புள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணி வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதுதான் வந்து அதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்கிறது நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பீப்புளோட மைண்டுக்குள்ளார ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு என்னென்னா பீப்புள் வந்து பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகி எனக்கு வரணும், இல்லைனா அதை சென்ஸ் பண்ணோன்னே அவங்க அட்ராக்ட் ஆகி வரணும். அந்த அட்ராக்ட் ஆகி வரதுக்கு அண்ட் வந்து அவங்க மைண்டுக்குள்ளார ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பென் வாங்க போனேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 5-6 ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த 5-6 ஆப்ஷனில் நான் எப்படி வந்து ஃபஸ்ட்டு வரேன் அப்படின்றதுக்கும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து உங்கள் ப்ராடக்டோட வேல்யூ வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. அண்ட் வந்து நீங்கள் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, எந்த மாதிரி யூனிக்காக மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்றதும் மேட்ரு. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப மேபி நீங்கள் வந்து சம் ஸ்ட்ரகிள்ஸை வந்து இல்லை ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் யூனிக்காக பண்ணணுன்ற டைமில் இன்னுமே வந்து நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் எதுவுமே பண்ணாத, அதாவது வந்து மார்க்கெட்டு ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மார்க்கெட்டிங்கை விட நீங்கள் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க. அது உங்கள் ப்ராடக்ட்டுக்கே பேக் ஃபேர் ஆகலாம். இல்லைனா உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஒரு கேலி சித்திரமாக கூட அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ப்ராடக்ட்டு வந்து நீங்கள் சொல்ல வந்ததை தவிர நீங்கள் வேறு ஏதாவது டீவியேட் பண்ணி வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுற மாதிரி இருக்கலாம். சில ஃபுட் ப்ராடக்ட்லாம் வந்து கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுன்ற மாதிரி போலியாக இது பண்ணி விட்ருவாங்க. கடைசியில் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்ல. இந்த மாதிரி ஃபால்ஸ் மார்க்கெட்டிங்கும் இருக்குது. இந்த ஃபால்ஸ் மார்க்கெட்டிங் இல்லாமல் க்ரியேட்டிவாக அப்ரோச் பண்ணி பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அண்டு இந்த மாதிரி நேரத்தில் சில சங்கடங்கள் வரும், அதையும் வந்து நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அண்ட் அந்த சங்கடங்கள் வந்து ஏதோ 1 நாள் 2 நாள் வர்றது கிடையாது. அது வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து பிராண்டு ஃபேமஸ் ஆகிற வரைக்கும் அந்த சங்கடங்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நீங்கள் விட்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா மைண்டில் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அண்டு வந்து இப்போ வந்து ஒரு பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்க, லைக் வந்து இந்த சேல்ஸ் கம்மியாக இருக்குது, அதிலேருந்து எப்படி நான் மீள்றது அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு பிளானை வச்சுருக்கீங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதை வந்து எங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும் அண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அண்ட் அதில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஆப்டிமைஸ்டாக வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப மேட்ரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வந்து ஒரு ஜூஸ் கடையை எடுத்துக்கலாம். அதில் வந்து ஏன் ஜூஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பக்கத்தில் இருக்க ஃபேக்ட்ரியில் இருக்கவங்களுக்கு உள்ளாரையே கிடைக்குது, ஜூஸ் கிடைக்குது. அப்படின்றப்ப அவங்கள வந்து டாமினேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். மேபி அங்கே வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுற மாதிரியான ஒரு இடத்தையோ இல்லை ஒரு செவரையோ நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அது வந்து டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அண்டு அதை வந்து அவங்கள வந்து அடிக்ட் ஆக வைக்கணும். இந்த இடத்துக்கு வந்தால்
இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்கான்ஷியஸாக அது வந்து நான் இடத்துக்கு வந்தால் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து நம்ம ரீல்ஸ் போடலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு அடிக்ஷனை உருவாக்கிட்டிங்கன்னா போதும். அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பேட்டர்னாக ஆகிரும். இங்கே போகலாம், இது வந்து ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே க்ரியேட் ஆகிட்டு அவங்க அடிக்கடி வைக்கலாம். ஸோ இப்போ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்டில் லைக்ஸ் வாங்கணுன்றது அதிகமாக இருக்கும் தவிர உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா 30 ரூபா வச்சுருக்கிறீங்கன்றது பெருசாக தெரியாது. ஓகேங்களா? அண்ட் இதனாலேயே வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியை விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து திடீர்னு ஆரம்பித்து திடீர்னு மூடுற ஸ்டார்ட் அப் கதையாக மாறிடும். நீங்கள் வந்து திடீர்னு ஆரம்பித்து அப்படியே கிராஜுவலாக இப்போ மேலே ஏறணும்னு தான் நினைக்கிறத தவிர திடீர்னு மூடணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு உங்கள் ப்ராடக்ட்டில் வந்து ஒரு வேல்யூ இருக்கணும், ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், ஒரு இன்னோவேஷன் இருக்கணும், ஒரு இன்ஜினியரிங் இருக்கணும், அண்டு அது பீப்புளோட ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கணும், ஏதோ ஒரு சென்ஸோட. ஓகேங்களா? அவ்வளோதான் இன்றைக்கி சொல்ல வந்து அதை ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அண்டு நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்ட் அப்னு ஆரம்பிக்கணுன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும், ஆனால் வந்து அதை பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்திருந்தால் மேபி இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நம்மளுக்கு அந்த காலேஜ் டைமில் தான் வரும். எனக்கு மோஸ்ட்லி நான் எக்ஸாமில் வந்து ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு உட்காந்துருப்பேன், இல்லைனா வந்து என்ன எக்ஸாம்னே தெரியாமல் போயிருப்பேன் அண்ட் எழுதியிருப்பேன். ஸோ பேலன்ஸ் டைம் இருக்கும், அந்த டைம்லலாம் நம்ம இப்படி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்குவேன். லைக் வந்து இப்போ பெஞ்சில் உட்காந்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு 4 பெஞ்சு இருந்துச்சுன்னா நம்ம டீ கடை போட்டுடலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா க்ரேஸியாக இருந்திருக்கும் அந்த டைமில் யோசிக்கிறப்ப இது வந்து சக்ஸஸ் ஆகும்னு தோணிருக்கும். அண்ட் இப்போ யோசிக்கிறப்ப க்ரேஸியாக இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஐடியாலாம் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அதை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை பற்றி நான் என்னோடய ஃபீட்பேக்ஸையும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.